நீங்க இலவசத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நல்லதா கெட்டதான்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இலவசம் அப்படின்றது ஒரு அரசாங்கம் கல்வியை இலவசமா தரணும், மருத்துவத்தை இலவசமா தரணும், பாதுகாப்பை இலவசமா தரணும், சுற்றுச்சூழலை இலவசமா தரணும். இதெல்லாம் அடிப்படையில் தர வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க, தமிழ்நாடுல 4,37,000 கோடி பட்ஜெட்டுங்க தமிழ்நாடு. இதுல நம்ம மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல மட்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது இன்னைக்கு 2,50,00,000 ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா மாசத்துக்கு மட்டுமே பாத்தீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,500 கோடிங்க. இப்போ வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,000 கோடிங்க. இந்த 30,000 கோடி நீங்க வெறும் இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு தொகைக்கு மட்டுமே போகுது அப்படின்னா அது வளர்ச்சியா வீழ்ச்சி தான் சார். அப்ப இலவசம் எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தால் நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இலவசம் என்ற பெயர்ல நம்ம நிறைய விஷயங்கள் தேவையில்லாத கொடுக்கறது நாட்டுக்கு எதிர்காலத்தில் நல்லது இல்லைங்க. அது என்னுடைய கருத்து. இலவசம் எதுக்கு கொடுக்குறோம் இருக்கு. ஆமா, அதான் விஷயம். மனிதனை மேம்படுத்துவதற்காக, சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக, அடுத்த தலைமுறைக்கு நல்லது கொண்டு வருவதற்காக, பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வட்டியில்லா கடனை கொடுக்குறோம். அப்போ அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் தொடங்குறாங்க, அது 1,00,000 மாறும், 50,000 மாறும், திருப்பி வரியா நாட்டுக்கு வரும், வளர்ச்சி வரும், பல பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். ஆனா ஃப்ரிட்ஜ் தரேன், டிவி தரேன், மிக்சி தரேன் அப்படின்னா நீங்க தரலனாலும் வாங்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதான் நம்மளுடைய கருத்து. ஓகே, தேங்க்யூ.